தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இது பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு போதனை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் செய்த கிரியைகள் என்ன, அவர் செய்த அற்புதங்கள் என்ன, அவர் உண்டு பண்ணின மாபெரும் மீட்பு எப்படிப்பட்டது, அதை எப்படி பெற்றுக்கொள்வது. ஹல்லேலூயா. முழுக்க முழுக்க இயேசுவை குறித்த ஒரு போதனை. இயேசுவை நீங்கள் அறியாதவர்கள் என்றால் இந்த போதனைகளின் மூலமாக நீங்கள் ஆண்டவராக இயேசுவை குறித்த மெய்யான சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். நான் உங்களுக்கு பைபிளில் கர்த்தர் எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த விதமாகவே உங்களுக்கு இயேசுவை போதிக்க போகிறேன். எதையும் கூட்ட போகிறது கிடையாது, எதையும் குறைக்க போகிறது கிடையாது. அடுத்து பாருங்கள், நீங்கள் இயேசுவை ஆல்ரெடி அறிந்தவர்கள் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த விசுவாசத்தில் பலப்படுவீர்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசுவை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு ஆயத்தம் செய்யப்படுவீர்கள். அதனால் ஒவ்வொரு வாரமும் இந்த போதனையில் எங்களை ஜாயின் பண்ணுங்கள். ரைட், ஒவ்வொரு வாரமும் கேளுங்க. சண்டே பப்ளிஷ் பண்ணுறோம் இந்த மெசேஜஸ். தொடர்ந்து கேட்டிங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த விசுவாசத்தில் நீங்கள் பலப்படுவீங்க, வளருவீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தும்படி ஆயத்தம் பண்ணப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிப்போமா. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர். பிதாவே, நீர் எங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த மாபெரும் வெளிப்பாட்டை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுங்க. தாப்பனே, எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்துங்க. பிதாவே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை என்று நீர் அறிந்திருக்கிறீர். எந்த இடத்துல உங்களுக்கு தேவை இருக்குதோ அந்த இடத்துல உங்களுடைய உதவி உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ப்ரோக்ராமில் கடந்த சில வாரங்களாக யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம், அவருடைய போதனைகளை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். ஏன் இதை செய்கிறோம் அப்படின்னா, 4 சுவிசேஷங்களையுமே பரிசுத்த ஆவியானவர் யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு அதிமுக்கியமான ஒரு இடத்தை கொடுத்து அவருடைய ஊழியத்தை குறித்தும் அவருடைய போதனைகளை குறித்தும் அவருடைய சாட்சிகளை குறித்தும் நமக்கு விலாவரியாக போதித்திருக்கிறார். சுவிசேஷத்தில் கர்த்தர் அவருக்கு அப்படி ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்துருக்கும்போது நாம் அவரை இக்னோர் பண்ணிவிட்டு மற்ற காரியங்களை போதிப்பது சரியல்ல. அதனால் அவருடைய ஊழியங்களை குறித்து அவருடைய போதனைகளை குறித்தும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் யோவான் ஸ்நானகனுடைய போதனை தியானிக்க ஆரம்பித்தோம். யோவான் ஸ்நானகனுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ஒரு தரிசனம் என்னென்னா, தேவ ஜனத்தை கர்த்தரிடத்தில் மறுபடியும் திருப்ப வேண்டும். அதான் அவருடைய ஊழியத்தின் மைய நோக்கம். ரைட். எலியா தீர்க்கதரிசி போலவே இவரும் கர்த்தரிடத்திலிருந்து விலகி போன மக்களை கர்த்தரிடத்தில் மறுபடியும் திருப்ப வேண்டும் என்பது கர்த்தர் இவரை குறித்து வைத்திருந்த சித்தமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தில் திருப்புவது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுடைய இருதயத்தை நீதிமான்களுடைய ஞானத்திற்கு திருப்புவது, இது இவருடைய ஊழியத்தின் ஒரு மிஷனாக இருக்குது. அப்போது மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று இவர் போதித்தார். அதனால தான் இவருடைய போதனைகள் பார்த்திங்கன்னா அதில் ஃபோக்கஸ்டாக இருக்குது. ஏன்னா இவர் ஊழியமே, இவருக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனமே தேவனிடத்தில் மக்களை திருப்புவது. அதனால் மனம் திரும்புதல் இவருடைய ஊழியத்தின் மைய போதனையாக இருக்கிறது. போன வாரம் எப்படி அவர் பரிசேயர்கள் சதுசேயர்கள் இடத்துல தேவ வார்த்தையை பிரசங்கித்தார், அவங்களுக்கு என்ன போதித்தார் அப்படின்றத பார்த்தோம். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலேருந்து அதை கொஞ்சம் லேசாக வாசிச்சுட்டு அடுத்த காரியத்துக்கு நம்ம இன்றைக்கி கடந்து செல்ல போகிறோம். பாருங்கள், 7ஆம் வசனம். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்.
ஆபிரகாம் எங்களுக்கு தாப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ரைட். அப்போ இந்த காரியங்களை குறித்துலாம் போன வாரம் நம்ம பார்த்தோம், நல்ல விளக்கமாகவே பார்த்தோம். அதனால் நான் அதுக்குள்ளே மறுபடியும் கடந்து போக விரும்பல. ஒருவேளை நீங்கள் இந்த மெசேஜ் நீங்கள் கேட்காமல் இருந்தீங்கன்னா போன வாரம் மெசேஜை போய் கேளுங்க, நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. ரைட். மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி லூக்காவில் யோவான் ஸ்நானனுடைய போதனையை குறித்து இன்னொரு காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அதை தான் குறிப்பாக தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ரைட். இங்கே பார்த்திங்கன்னா அதே பாயிண்ட்டை இங்கேயும் ரிப்பீட் பண்ணுறாரு. ஆபிரகாம் எங்களுக்கு தாப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது பிரசங்கம், இல்லையா? இதைத்தான் கர்த்தர் பரிசேயர் சதுசேயர்கிட்ட குறிப்பாக பேசினார். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில காரியங்களை அவர் சொல்கிறார். 10ஆம் வசனத்தை கவனிங்க. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். சரி, இவர் சொல்கிறாரு, மனம் திரும்புதல் ஏற்ற கனியை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரைட். கனி ரொம்ப முக்கியம். பிதாவானவர் கனியை விரும்புகிறாரு, தேடுறாரு, அப்படின்லாம் போதிக்கிறாரு. சரி, அப்படி சொல்லும்போது அப்போ மக்கள் கேட்குறாங்க, எப்படி நாங்கள் கனிகளை கொண்டு வர்றது? ரைட். என்ன மாதிரியான கனிகளை நாங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 குரூப்பை குறிப்பாக பரிசுத்த ஆவியானவர் ஹைலைட் பண்ணியிருக்கிறார். ரைட். அது என்னென்னு பார்ப்போம். 11ஆம் வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளையுடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன். அப்போ பாயிண்ட் என்ன சொல்கிறாரு? பொதுவாக எல்லாருக்குமே சொல்லுகிற பாயிண்ட்டை பாருங்கள். ரைட். சுயநலம் உள்ளவனாக இல்லாமல் மற்றவனை குறித்து யோசி. மற்றவனுக்கு ஒரு தேவை இருக்கும்போது உன்னுடைய இதிலிருந்து எடுத்து அந்த தேவையை நீ சந்தி அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு முக்கியமான கிறிஸ்துவ போதனை. ஒரு கிறிஸ்தவன் பாருங்கள், சுயநலம் உள்ளவனாக இருக்கக்கூடாது. அது கிறிஸ்தவத்துக்கு நேர் விரோதமான ஒரு காரியம். ரைட். கிறிஸ்துவம் பார்த்திங்கன்னா அன்பின் அடிப்படையில் இருக்கிற காரியம். கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். கர்த்தர் அன்பாகவே இருக்கிறதுனால அவர் கர்த்தரை குறித்து நம்ம பார்த்தோம்னா அவர் தன்னை குறித்து யோசித்து கொண்டே இருக்கிறதில்ல. அவர் தன்னுடைய படைப்புகள், தன்னுடைய ஜனம், தன்னுடைய மக்கள், தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். ரைட். அனுதினமும் எல்லாருக்கும் அவர் தான் உணவளிக்கிறார். ரைட். வேதம் போதிக்குது பாருங்கள், மனுஷர்களுக்கு மட்டுமல்ல மிருகங்களையும் கர்த்தர் போஷிக்கிறார். அதனால தான் அதெல்லாம் பாருங்கள் கவலைப்படாமல் தைரியமாக சுற்றி தெரியுது. கர்த்தர் போஷிப்பார்ன்ற நம்பிக்கையில். ரைட். அதன் அடிப்படையில் தான் ஏசப்பா நம்மளுக்கு போதிக்கிறார். ரைட். மிருகங்களையே கர்த்தர் போஷிக்கிறாரு, ஒன்றை போஷிக்க மாட்டேங்கிறாரா, போஷிக்க மாட்டாரா அப்படின்லாம் கேட்குறாரு, இல்லையா? ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் யோசிச்சுட்ருக்காரு, என் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும். வேதம் போதிக்குது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதக்காரன் தாவீது இப்படி சொல்கிறார் பாருங்கள், கர்த்தர் நம்மளை குறித்து யோசிக்கிற எண்ணங்கள் கடலின் கரையில் இருக்கிற அந்த மணல் இருக்குது பாருங்கள், அந்த மணல்களை காட்டிலும் அதிகமான எண்ணமாக. நீங்கள் இந்த கடற்கரையில் போய் இந்த மணல் பார்த்துருக்கீங்களா? நல்லா நல்லா அப்படி மைன்யூட்டாக இருக்கும், ரொம்ப சிறுசாக இருக்கும், இல்லையா? அது ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் மணலை எடுத்து அதில் இருக்கிறத நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள், முடியாது. அப்போ கடற்கரையில் இருக்கிற மொத்த மணலையும் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமா? வாய்ப்பே கிடையாது. கர்த்தர் சொல்கிறாரு, அதை காட்டிலும், அந்த கடற்கரையில் இருக்கிற மணலின் எண்ணிக்கையை காட்டிலும் கர்த்தர் நம்மளை குறித்து அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கிறாராம். ரைட். கர்த்தர் அன்பாக இருக்கிறார், தன்னுடைய மக்களை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, தன்னுடைய படைப்புகளை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, அவங்களுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ரைட். இதுதான் கர்த்தருடைய சிந்தை பாருங்கள். ஏன்னா அவருக்கு எதுவும் தேவையில்லை, அவர் சர்வபலவர். ரைட். ஹல்லேலூயா. அவருடைய மனம் பார்த்திங்கன்னா நம்மளை குறித்து யோசிக்கிற மனமாக இருக்கிறது. அப்போ கர்த்தரை பின்பற்றுகிற நாம் எப்படி இருக்கணும்? நாம் அப்படி தான் சிந்திக்கணும்.
ரைட். சரி, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நல்லது தான், தப்பு கிடையாது. ரைட். ஆனால் நம்மளை பற்றி மட்டுமே சிந்திக்கிறது தப்பு. அதுதான் சுயநலம்னு வேதம் போதிக்குது. ரைட். 2 அங்கி இருந்துச்சுன்னா இல்லாதவனுக்கு எடுத்து கொடு அப்படின்றாரு. ஆகாரத்தை உடையவனுக்கு அப்படியே செய்ய கடவன். ரைட். நீ சாப்பிட்ட, இன்னொருத்தன் சாப்பிடாமல் இருக்கிறான்னா அவனுக்கு சாப்பாடை கொடு அப்படின்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் போங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 4ஆம் வசனத்தை கவனிங்க. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. ரைட். இங்கே வந்து தனக்கானவைகளை மட்டுமல்லன்னு வந்துருக்கணும், அதான் கரெக்டான ஒரு மொழிபெயர்ப்பு. ரைட். அவனவன் தனக்கானவைகளை மட்டுமல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. ரைட். தன்னை பற்றி மட்டும் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. தன்னுடைய ஆசீர்வாதம், தன்னுடைய தேவை, தன்னுடைய லக்கு, தன்னுடைய கனவு, தன்னுடைய பிரச்சனைகள், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளை, இதை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. மற்றவங்கள பற்றியும் யோசி, மற்றவங்களுடைய தேவைகளை குறித்தும் யோசி, அவங்களுக்கு எப்படி உதவி செய்யலான்னு யோசி, அவங்களுடைய நன்மையை நாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் போதிக்கும்போது என்ன சொல்லுது பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம். இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி. 38ஆம் வசனத்தை கவனிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இப்போ இயேசு பாருங்கள், அளவில்லாத வல்லமையை பெற்றிருந்தார். அப்போ அவர் அதை வச்சு என்ன பண்ணார்? என் வாழ்க்கையை எப்படி மேன்மைப்படுத்தலாம், எனக்காக என்ன செஞ்சுக்கலாம் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தாரா? இல்லை. என்ன செஞ்சார்? தேவன் அவரோடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும், பாருங்க, மக்களை அவர் தேடி போகிறார். அவங்கள தேடி போய் அவங்களுக்கு என்ன நன்மை செய்யலாம்னு அப்படின்னு அவர் பார்த்து, ரைட், சொல்கிறாரு பாருங்கள். போகிற இடத்துல உனக்கு நன்மை செய்யும்படி கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதில் ஒரு லிஸ்ட் இருக்குது, என்னெல்லாம் நன்மைன்னு. ரைட். அப்படின்னு அனுப்பிச்சிருக்கிறாருன்னு சொல்லி அவங்களுக்கு போய் நன்மைகளை செய்கிறார், பலவிதமான நன்மைகளை செய்கிறார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இதையே நோக்கமாக வைத்து வாழ்ந்தார் பாருங்க. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு சுயநலமான வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மற்றவர்களுடைய நன்மையை நாடும் ஒரு வாழ்க்கை, மற்றவர்களை குறித்து சிந்திக்கிற ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த காரியத்தை மைண்டில் வச்சுக்கணும். சரி, அடுத்த பாயிண்ட் பாருங்கள். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள், ஓகே பார்த்துட்டோம் இல்லையா, 12 பார்ப்போம். ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஆயக்காரர்கள் அப்படின்னா டாக்ஸ் கலெக்டர்ஸ், ரைட், வரி வசூலிக்கிறவங்க. வரி வசூலிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ரோம அரசாங்கம் வந்து ஆல்ரெடி நிறைய வரி போட்டிருக்கிறாங்க. யார் மேலே? யூத தேசத்து மேலே. யூத தேசத்தை ரோமர்கள் தான் ஆண்டு கொண்டு இருந்தாங்க. இந்த ஆயக்காரர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா யூதர்கள் தான். ஆனால் இவங்க வந்து ரோம அரசாங்கத்துக்கு வேலை பார்க்குறாங்க. இதில் அநேகம் பேர் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா, ஒரு பக்கம் அந்த ரோமர் விதிக்கிற அந்த வரி இருக்கு இல்லையா, அதை காட்டிலும் இன்னும் அதிகமாக மக்கள்கிட்ட வசூலித்தாங்க. ரைட். தங்களுடைய லாபத்துக்காக. ரைட். எக்ஸ்ட்ராவாக மக்கள் மேலே சுமையை சுமத்தி, எக்ஸ்ட்ராவாக காசை பிடுங்கி, ரைட், இவங்க சொந்த லாபத்துக்காக, இவங்க சொத்து சேர்க்கறதுக்காக, இவங்களுக்கு அதிக வருமானம், பணம், ஐஸ்வர்யம்லாம் வேணுன்றதுக்காக இவங்க வந்து மக்கள் மேலே விதிக்கப்பட்ட வரியை காட்டிலும் அதிகமாக பாரத்தை சுமத்தி அதிகமாக பணம் வசூலித்தாங்க. அதனால் பாருங்கள், மக்கள் இவங்களை வெறுத்தாங்க. ரைட். நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் என்ன, ஆயக்காரர்கள், வேசிகள், பாவிகள், இவங்க 3 பேரும் ஒரு கேட்டகரியாக இருந்தாங்க. ரைட். சமுதாயத்தில் ரொம்ப மோசமான ஒரு ஆட்கள் அப்படின்னு சமுதாயத்தினால் கருதப்பட்டவங்க. ஆயக்காரர்கள் அந்த குரூப்பில் இருக்கிறாங்க பாருங்கள். பாவிகள், வேசிகள் ஒரு குரூப்பு. ஏன் ஆயக்காரர்கள்? ஏன்னா இவங்க வந்து மக்கள் மேலே இப்படி ஏற்கனவே இருக்கிற பாரத்தை காட்டிலும் அதிகமாக பாரத்தை சுமத்தி மக்களுடைய வாழ்க்கையில் பெரும் பிரச்சனைகளை உண்டு பண்ணாங்க இல்லையா.
சம்பாதிக்கிற காசில் எல்லா காசும் ஒரு பக்கம் ஆல்ரெடி கவர்மெண்ட் இவ்வளோ பணத்தை நம்மள்ட்ட இருந்து எடுத்துக்கிட்டு இருக்குது, அதை தவிர்த்து இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்தால் கோவம் வரும்ல. ஹல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி அப்படி இருந்தாங்க. நம்ம பைபிளில் பார்க்குறோம், ஜக்கையு இருக்கிறான் இல்லையா, ரைட். அவனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக காசை வாங்கி 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 ஐஸ்வர்யவானாக இருந்தான். அதனால தான் அவன் சொல்கிறான் இல்லையா, யார்கிட்ட இருந்தாவது நான் காசை வாங்கியிருந்தேன்னா நான் 4 மடங்காக திரும்ப கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்கிறான் இல்லையா. ஹல்லேலூயா. அப்போ அவங்க கேட்குறாங்க, நாங்கள் என்ன பண்ணணும்? அதற்கு யோவான் ஸ்நானகன், உங்களுக்கு கட்டளை இட்டு இருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். ஹல்லேலூயா. நம்ம இந்த போர்ச்சேவகர் இதையும் சேர்த்து வாசிச்சிருவோம். ஏன்னா ரெண்டுமே கவர்மெண்ட் சர்வன்ஸ் கேட்டகரியில் வராங்க, அதனால் கொஞ்சம் ஓவர்லேப் ஆகும். ரெண்டையும் சேர்த்து படித்தோம்னா நல்லாயிருக்கும், ரைட். 14ஆம் வசனத்தை பார்த்தோம்னா போர்ச்சேவகரும் இவங்களும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ரைட். அப்போ அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கன் செய்யாமல்ன்றதுன்னா பிரச்சனை பண்ணாமல் இருங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா, ரைட். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வயலன்ஸ், வயலன்ஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி மக்களை பாதிக்கிற விதமாக செயல்படாதீங்கன்னு சொல்கிறார். அடுத்து பாருங்கள், பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்றும் இருங்கள் என்றான். ஹல்லேலூயா. இப்போ இந்த பாருங்கள், இந்த ஆயக்காரர் பண்ணுறதையும் இந்த கடைசி காரியத்தையும் சேர்த்து பார்ப்போம். ஏன்னா ரெண்டும் ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் மற்ற காரியங்களை பார்க்கலாம். உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதுக்கு அதிகமாக ஒன்றும் வாங்காதிருங்கள். ஏன் வாங்குகிறான்? ஏன்னா கொடுக்குற சம்பளம் எனக்கு போதாது, அதை காட்டில் நான் எக்ஸ்ட்ராவாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். பாருங்கள், வாழ்க்கையில் பெருக்கம் உண்டாகணும்னு நினைக்கிறது கரெக்டு தான், ரைட். நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் உண்டாகணும், வருமானம் அதிகமாகணும், ஐஸ்வர்யம் அதிகமாகணும் அப்படின்னு நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா வேதம் போதிக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை மேலும் மேலும் பெருக்குகிறார் என்று வேதம் போதிக்குது. ஆனால் அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு இல்லையா, அந்த வழி இருக்குது பாருங்கள். எந்த பாதையை சூஸ் பண்ணுறோம்ன்றது தான் மேட்டர். இப்போ கர்த்தரை விசுவாசித்து ஞானத்தை பயன்படுத்தி நன்மையான காரியங்களை செஞ்சு பெருக்கத்தை பெற்றுக்கொண்டால் அது சரியான வழி இல்லையா. அதான் கர்த்தர் விரும்புகிற வழி. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலும் விசுவாசத்தினாலும் ஞானத்தை பயன்படுத்தி, இப்போ சாலமன்லாம் ஞானத்தை பயன்படுத்தி பெறுகிறார் இல்லையா. அடுத்து பாருங்கள், கர்த்தர் ஐடியாஸ் கொடுக்குறாரு, பிஸ்னஸ் ஐடியாஸ், இல்லை பணம் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ், இப்படி பல காரியங்கள் இருக்குது. இந்த மாதிரி நான் சரியான முறையை பயன்படுத்தி ஞானத்தை பயன்படுத்தி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக பெருக்கத்தை பெற்றுக்கொள்ளும்போது அது கரெக்டு. அதை எல்லாருமே விரும்பணும், ரைட். ஆனால் அடுத்தவன் பணத்தை நம்ம அநியாயமாக பிடுங்கி அதன் மூலமாக பெருக போகிறேன் அப்படின்னா அது தப்பு, ரைட். அதைத்தான் வேதம் பாவம்னு சொல்லுது. வேதம் ஒரு நாளும் பெருக்கத்தை பாவம் என்று சொல்கிறதே கிடையாது. ஐஸ்வர்யத்தை பாவம் என்று வேதம் போதிப்பதே கிடையாது, ரைட். தவறான முறையில் மக்கள் சம்பாதிக்கிறாங்க பாருங்கள். தவறான வழிமுறையை பயன்படுத்தி மக்கள் பெருக்கத்தை உண்டு பண்ணும்போது அதைத்தான் வேதம் பாவம் என்று சொல்லுகிறது. இப்போ இந்த ஆயக்காரர் தவறான காரியம் செய்கிறாங்க, ரைட். விதிக்கப்பட்ட அந்த வரிக்கு மேலே இவங்களாம் அநியாயமாக மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்குகிறாங்க. ஏன் வாங்குகிறாங்க? சம்பளம் போதும் என்ற ஒரு மனப்பான்மை இல்லை. சம்பளம் போதும் என்ற மனப்பான்மை இல்லை. ஒரு சிலர் யோசிக்கலாம், ஏன் நாங்கள் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறோம், ரைட், எங்கள் சம்பளம் ப்ரைவேட் கம்பெனிக்கு ஈடாக இல்லை, அப்போ எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி வாங்கினா தானே நாங்களாம் மேலே வர முடியும் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. ஒரு சிலர் அப்படியே இப்போ சொல்லுவாங்க. அப்போ இங்கே பாருங்கள், அது எந்த காமிக்குது? உங்களுக்கு கர்த்தர் மேலே விசுவாசம் இல்லைன்றது தான் காண்பிக்குது. வாங்குகிற சம்பளத்தை கர்த்தரை நம்புங்க. வாங்குகிற சம்பளத்தில் திருப்தியாக இருங்க, ரைட். போதுமென்று இருங்க. போதுமென்று இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமே இருக்கக்கூடாதுன்னு அவசியம் இல்லை. கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை விசுவாசிங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விரும்புங்க, நாடுங்க, கேளுங்க, விசுவாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி விதைப்பு, அறுப்பு, பிரமாணத்தை பயன்படுத்துங்க.
கர்த்தர்ட்ட பெருக்கத்தின் ஞானத்தை பெற்று பெருக்கத்தில் பெருக்கம் உண்டாக்குற காரியங்களில் செயல்படுங்க. ஞானமான காரியங்களில், நியாயமான விதத்தில், ரைட், விசுவாசத்தோடு நல்ல காரியங்களை செய்யுங்க. அந்த விதமாக பெருக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர்ட்ட கேட்டால் சொல்லிக் கொடுப்பார். ரைட், கர்த்தர்ட்ட கேட்டால் சொல்லிக் கொடுப்பார். ரைட், இந்த பாருங்கள், இந்த கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் இந்த லஞ்சம் வாங்குறது ரொம்ப மோசமான காரியம் பாருங்கள். ஏன்னா மேலோட்டமாக பார்க்குறது என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காசு வாங்கினேன் அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஒரு வண்டி ஓடிட்டுருக்குது, அது சரியாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணல, மோசமான வண்டிக்கு பெர்மிட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வண்டி ஒரு ஆக்சிடெண்ட்டில் போய் இன்வால்வ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதில் மக்கள் மரித்து போகிறாங்கன்னா ஏன் மரித்து போனாங்க? ரூட் காஸ் பார்த்தோம்னா அந்த செக்கிங் பண்ணவங்க சரியாக செக் பண்ணலை இல்லையா? இப்போ ஒரு கட்டடம் கட்டுறாங்க, சரியாக இன்ஸ்பெக்ட் பண்ணாமல், மோசமான ஒரு வேலை, பொருட்கள்லாம் சரியான தரமான காரியங்களை பயன்படுத்தலை, ரைட், கட்டுறதும் குவாலிட்டியாக கட்டலை, ரைட், அங்கங்கே நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி, ரைட், தவறுகளை தடுத்து நிறுத்துவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரோட வேலை. நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். அப்படி செய்யாமல் இருக்கும்போது காசை வாங்கிட்டு சும்மா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது மக்களுடைய உயிருக்கு ஆபத்தாக மாறுது இல்லையா? ரைட், இப்போ நீதியும் நியாயத்தையும் செய்ய வேண்டியவங்க காசை வாங்கிட்டு செய்யாமல் இருந்தால் தேசத்தில் தீமை பெருகுமா பெருகாதா? தேசத்தில் தீமையும் அநியாயமும் பெருகுவதற்கு இது ஒரு முக்கிய காரணம். ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க அந்த நீதி நியாயத்தை நிலநாட்டலை, காசை வாங்கிட்டு சும்மா இருக்கிறாங்க. பார்க்காதவங்க மாதிரி, அநியாயத்தை பார்க்காதவங்க மாதிரி, தீமையை பார்க்காதவங்க மாதிரி சும்மா இருக்கிறதுனால தான் அது பெருகுது. தீமையும் அநியாயமும் பெருகுவதற்கு இது ரொம்ப முக்கியமான காரணம். அதனால தான் அவர் சொல்லி கொடுக்குறாரு, சம்பளத்தில் சந்தோஷமாக இரு, சம்பளத்தில் போதும்னு இரு அப்படின்னு அவர் அதனால தான் சொல்லி கொடுக்குறாரு. புரியுதா? எக்ஸ்ட்ராவெல்லாம் வாங்காத. ரைட், அடுத்து பாருங்கள், இந்த பொய் குற்றச்சாட்டு அந்த இடுக்கனுக்கு கடைசியில் வருவோம். ரைட், அதனால தான் ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறேன். பொய் குற்றம் சாட்டாமல். அடுத்து பாருங்கள், ஒரு சிலருக்கு அதிகாரம் இருக்கிறதுனால தங்களுடைய காரியங்களை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று தங்களோட ஒத்து போல அவங்க சொன்ன மாதிரி கேட்கல நீங்கள், ரைட், இல்லை அவங்களுடைய ஆசைக்கு ஏற்ற விதமாக நடக்கலை, அவங்களுடைய திட்டத்துக்கு ஏற்ற விதமாக நீங்கள் நடக்கலை அப்படின்னா பொய் குற்றச்சாட்டு செய்கிறாங்க இல்லையா? ஃப்ரேம் பண்ணுறாங்க மக்களை. பொய் குற்றச்சாட்டு சொல்லி தப்பு செய்யாதவங்கள தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணி பொய் குற்றச்சாட்டு சொல்லி அவங்கள சிக்க வைக்கிறாங்க. ரைட், பிரச்சனையில் கொண்டு போய் விட்றாங்க. இதெல்லாம் நடக்குது இல்லையா? நம்ம பைபிளில் பார்க்குறோம். எசபெல் ராஜாத்தி என்ன பண்ணா? ரைட், நாபத்துன்னு ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறாரு. அந்த மனுஷனை சும்மா இருக்கிறவரை கர்த்தரை தூஷிச்சாருன்னு பொய் குற்றச்சாட்டு சொல்லி ஃப்ரேம் பண்ணி, ரைட், அவனை கொன்றுறாங்க, கொலை செஞ்சிடறாங்க. அவனை மட்டும் இல்லை, அவன் பிள்ளைகளையும் கொலை செஞ்சிடறாங்க. அது இந்த 2 ராஜாக்கள் இந்த யெகூ பேசின காரியங்களில் அதுவும் சொல்லப்படுது. ரைட், பிள்ளைகளையும் சேர்த்து கொள்கிறாங்க. அப்போ இதெல்லாம் கவனித்து பாருங்கள். அதிகாரம் ஏன் எசபெல் அவ்வளோ தைரியமாக செஞ்சேன்? அதிகாரம். அந்த தேசத்தின் அந்த பர்டிகுலர் ஊரில் இருக்கிற அந்த மூப்பர்கள், எல்டர்ஸ், அவங்களாம் ஏன் செஞ்சாங்க? தைரியம். ராணி நம்மளுக்கு பேக்கப்பாக இருக்கிறாங்க, நம்ம தான் ஊரில் பெரிய ஆள், நம்ம செஞ்சால் கேட்குறதுக்கு யார் இருக்கிறா, நம்மளை யார் கேட்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியம். அதனால தான் பாருங்கள், கர்த்தர் எலியா தீர்க்கதரிசி அனுப்பி ஆகாப் மேலே நியாய தீர்ப்பை பேசுகிறார். ஆகாப் மேலேயும் எசபெல் மேலேயும். ஏன்னா அவங்களுக்கு என்ன தெனாவட்டு, நம்மளை கேட்குறதுக்கு யார் இருக்கா? நம்ம கையில் அதிகாரம் இருக்குது, நமக்கு மேலே யார் இருக்கா, நம்மளை யார் தட்டி கேட்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியம். ரைட், ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்பிச்சு நினைப்புட்றாரு, நீ ராஜாவாக இருக்கலாம், நீ ராணியாக இருக்கலாம், ஆனால் உனக்கு மேலே நான் இருக்கிறேன், நான் கேட்பேன், நான் நியாயம் தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அதனால் பாருங்கள், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் கையில் அதிகாரம் இருக்குதுன்னு என்னத்தனாலும் பண்ணலாம்லாம் நினைக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், நீதியின் நியாயத்தையும் நிலைநாட்டணும், லஞ்சம் வாங்கக்கூடாது, வேலையை ஒழுங்காக செய்யணும். இதெல்லாம் கிறிஸ்துவ வழிமுறை பாருங்கள்.
இதெல்லாம் கிறிஸ்துவ வழிமுறை. மக்களுக்கு நன்மை செய்கிறவங்களாம் இருக்கும், அரசாங்க ஊழியத்தில் இருக்கிறவங்க. ஹல்லேலூயா. அடுத்து பார்க்குறோம், இடுக்கண் செய்யாத அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இடுக்கண்னா என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வயலன்ஸ். வயலன்ஸ், வன்முறை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறார். சில சமயம் பார்த்திங்கன்னா அரசாங்க அதிகாரிகள் வந்து, அதுவும் சோல்ஜர்ஸ், போலீஸ் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சில சமயம் வந்து வன்முறையை பயன்படுத்தக்கூடிய அந்த சாத்தியக்கூறு இருக்குது இல்லையா. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஏரியாவில் ட்ரைனிங் இருக்குது, அதிகாரம் இருக்குது. இங்கே குறிப்பாக அவர் சோல்ஜர்ஸ்கிட்ட பேசுகிறார். சேனை வீரர்கள்ட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ அவர் வந்து சொல்கிறார், என்ன பண்ணாத, வன்முறையை பயன்படுத்தாத, உன்னுடைய வேலையை நீ செய்கிறதுக்கு இல்லை மக்களை துன்பப்படுத்துவதற்கு என்ன பண்ணாத, வன்முறையை பயன்படுத்தாத. சில சமயம் கேட்குறது கொடுக்கலன்னா அடித்து கூட வாங்குவாங்க இல்லையா. மக்களை அந்த விதமாக துன்பப்படுத்துவாங்க, அடிக்கிறது, சுடுறது. நம்ம அதெல்லாம் பார்க்குறோம். சில சமயம் தவறான விதத்தில் துப்பாக்கி சூடு நடத்துறது, அப்போ அது குறிச்செல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. தவறான விதத்தில் மக்களை அடித்தாங்க, துன்பப்படுத்தினாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அப்போ அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறார். வன்முறையை பயன்படுத்தாதீங்க. பாருங்கள், இந்த வன்முறையை பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு போர் சேவகன் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் பாருங்கள், ஃபோர்ஸ் யூஸ், சில நேரங்களில் ஃபோர்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அவங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லேயே அது இருக்குது. அதெல்லாம் பைபிள் வந்து தப்புன்னு சொல்கிறது கிடையாது. சில சமயம் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் இந்த அன்புன்ற அந்த போதனை எடுத்துகிட்டு போய் அந்த அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போயிடுவாங்க. எந்த அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படின்னா, மிலிட்ரியிலலாம் ஜாயின் பண்ணக்கூடாது கிறிஸ்தவன், இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்லலாம் போகக்கூடாது. ஏன்னா அவங்கெல்லாம் பாருங்கள் சில சமயம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. சில சமயம் வந்து டெட்லி ஃபோர்ஸ், ஒரு ஆளை கொல்லக்கூடிய சூழ்நிலைகள் கூட இருக்குது யுத்தத்தில். இல்லை பார்த்திங்கன்னா ஒரு குற்றத்தை தடுக்கும் அந்த நேரத்தில் சுட வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது இல்லையா. அப்போ அதனால் அந்த நேரத்தில் மக்கள் மரித்து போகிறாங்க. அதனால் ஒரு கிறிஸ்தவன் வந்து அதுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது, அந்த இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னா ஒரு சில நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு எண்ணம்லாம் நிறைய பேர் மனசுக்குள்ளே இருக்குது. அதனாலே ஒரு சிலர் அந்த வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஆனால் பைபிள் அப்படியா போதிக்குது? கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு சில வசனங்களை நான் காமிக்க விரும்புகிறேன். இங்கே வன்முறையை பயன்படுத்தாத, இடுக்கண் செய்யாத அப்படின்னு சொல்லும்போது, தவறான விதத்தில் அன்ஜஸ்டிஃபைடு வே, அப்யூஸ் ஆஃப் பவர்னு சொல்கிறோம் இல்லையா, அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, அதை சரியான விதத்தில் பயன்படுத்தும்படி கொடுக்கப்பட்டிருக்குது. சரியான விதத்தில் பயன்படுத்தும்போது தப்பு கிடையாது. துஷ்பிரயோகம் பண்ணும்போது தான் அது தப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இப்போ இந்த போர் சேவன் வந்து ஒரு யுத்தத்தில் வந்து யாரையோ கொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா யுத்தம்னா என்ன, சண்டை போடணும், சண்டை போடுறப்ப எதிரியை கொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இல்லையா, அதான யுத்தம். அப்போ அதை தப்புன்னு சொல்ல பைபிள். இங்கே வயலன்ஸ் பயன்படுத்தாத, வன்முறையை பயன்படுத்தாதுன்னு சொல்லும்போது, அதிகார துஷ்பிரயோகத்தின் மூலமாக வன்முறையை பயன்படுத்துவது, தவறான காரியங்களுக்கு வன்முறையை பயன்படுத்துவது, அதைத்தான் இங்கே வந்து தப்புன்னு சொல்கிறார். இப்போது ரோமர்கள் எழுதின சுவிசேஷம் பாருங்கள், 13ஆம் அதிகாரம் பாருங்கள். கிறிஸ்துவத்தில் ஒரு பிரதானமான போதனை என்ன? அன்பு இல்லையா. அப்போது இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? ரோமர் 13:8, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள், பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். பாருங்கள், 10 கட்டளையில் 2 பகுதி நீங்கள் பார்க்கலாம். முதல் பகுதி பார்த்திங்கன்னா, கர்த்தரை நாம் எப்படி அன்பு கூறுவது அப்படின்னு 10 கட்டளைகள் போதிக்குது. அந்த 10 கட்டளைகளுடைய 2ஆம் பகுதி வந்து மனிதனை எப்படி அன்பு கூறுவது என்பதை போதிக்குது. அப்போது அதனால தான் ஆண்டவராக இயேசு சம்மரைஸ் பண்ணுறார். ஒருத்தன் வந்து கேட்குறான், பைபிளில் எது பிரதானமான கட்டளைன்னு சொல்லும்போது, உன் கர்த்தரை வந்து முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவது தான் பிரதானமான கட்டளை அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். 2வது கட்டளை என்ன? உன்னுடைய அயலானை உன்னை போலவே அன்பு கூற வேண்டும், உன்னை நேசிப்பது போலவே அவனையும் அன்பு கூற வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அது பேசிக்காக ஒரு சம்மரி, அந்த 10 கட்டளையுடைய சம்மரி அது இல்லையா. கர்த்தர் மீது அன்பு கூற வேண்டும், மனிதர் மீது அன்பு கூற வேண்டும். இங்கே அவர் வந்து
நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான்னு சொல்லும்போது அவர் எதை சொல்கிறாரு? அந்த மனிதர்களை குறித்து நியாயப்பிரமாணம் சொன்ன காரியங்களை நிறைவேற்றுகிறான். ஒரு மனுஷன் அன்பில் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவன் பாருங்கள், மனிதர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் போதிக்குது இல்லையா, அந்த காரியங்களை அவன் நிறைவேற்றுகிறான் அப்படின்னு சொல்லுது. எப்படி என்றால், விபச்சாரம் இருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்று இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையில் தொகையாய் அடங்கியிருக்கிறது. அங்கே சொல்லப்பட்ட கட்டளைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மற்ற மனிதர்கள்ட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற கட்டளைகள். அப்போ அந்த காரியங்களை அன்பு நிறைவேற்றுகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ரைட். அடுத்து 10ஆம் வசனத்தில், அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, மற்றவனுக்கு தீங்கு செய்யாது. ரைட். இது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் பிரதானமான காரியம். கிறிஸ்தவன் மற்றவனுக்கு எப்படி நன்மை செய்யலாம் அப்படின்னு தான் யோசிக்கணும். அதுதான் யோவான் ஸ்நானகன் முதல்ல சொல்லி கொடுக்குறாரு இல்லையா. ரைட். உன்னை பற்றி மட்டுமே சிந்திக்காமல் அடுத்தவனுக்கு நன்மை செய்ய அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. அப்போ அங்கே பாருங்கள், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நன்மை செய்கிற வாழ்க்கையாக இருக்கணும். கர்த்தர் நல்லவர். ரைட். அவர் தன்னுடைய படைப்புகளுக்கு நன்மை செய்வதே நோக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று பார்க்குறோம். அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் நோக்கம், நான் எப்படி நன்மை செய்யலாம், மக்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்கலாம்னு தான் யோசிக்கணும். மைண்ட் அப்படி தான் வேலை பார்க்கணும். மற்றவனுக்கு எப்படி பொல்லாப்பு செய்யலாம், மற்றவனுக்கு எப்படி தீங்கு செய்யலாம் நம்ம மைண்டில் ஓடவே கூடாது. அப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கு ஒரு கிறிஸ்தவன் இடம் கொடுக்கவே கூடாது. இன்னொருத்தனுக்கு எப்படி தீங்கு பண்ணலாம், அவனை எப்படி அழிக்கலாம், அவனை எப்படி நாசமாக்கலாம், இந்த 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 மாதிரி ஒரு யோசனைக்கு ஒரு கிறிஸ்தவன் இடம் கொடுக்கவே கூடாது. அவன் காலை எப்படி வாரலாம், அவன் பேரை எப்படி கெடுக்கலாம், அவனுக்கு இருக்கிற அந்த அந்த ஒரு ஒரு பாப்புலாரிட்டி எப்படி குறைக்கலாம், இந்த மாதிரியான புத்தி ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கவே கூடாது. புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் ஒரு கிறிஸ்தவன் இறங்கவே கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிறிஸ்தவன் மற்றவனுக்கு பொல்லாங்கு செய்யக்கூடாது. முடிஞ்சால் நம்மளை வச்சு மற்றவன் நல்லா இருக்கணுமே ஒழிய நம்மனால இன்னொருத்தன் கெட்டான்னு இருக்கவே கூடாது. புரியுதா? இந்த சோஷியல் மீடியா பயன்படுத்துகிறீங்க இல்லையா, கவனமாக இருங்க. கண்டதையும் சோஷியல் மீடியாவில் போடாதீங்க. இன்னொருத்தனை கெடுக்கிற மாதிரி, இன்னொருத்தவனுடைய பேரை கெடுக்கிற மாதிரி, இல்லை இன்னொருத்தவனை அசிங்கப்படுத்துகிற மாதிரி, இன்னொருத்தனுடைய வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி, மற்றவனுடைய இருதயத்தை நோகடிக்கிற மாதிரி, இதுக்கெல்லாம் சோஷியல் மீடியாலாம் பயன்படுத்தக்கூடாது. சோஷியல் மீடியாவில் முடிஞ்சால் நல்லது போடுங்க, இல்லை சும்மா இருங்க. ரைட். ஏதாவது நல்லதாக போட முடிஞ்சால் போடுங்க. மற்றவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற மாதிரி, மற்றவனு ஏதோ ஊக்கப்படுத்துகிற மாதிரி, இல்லை உங்கள் பர்சனல் இந்த ஃபோட்டோஸ் இந்த மாதிரி சும்மா என்னத்தையா போடுறதுனா போடுங்க. ரைட். நல்லதை போட முடியலன்னா பேசாமல் இருங்க. அடுத்தவனை கெடுக்கிற மாதிரி, மற்றவனுக்கு தீங்கு செய்கிற மாதிரியான காரியங்களை சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி பண்ணாதீங்க, போடாதீங்க. அதெல்லாம் கிறிஸ்தவனுக்கு அழகே கிடையாது. புரியுதா? கிறிஸ்தவன்னா மற்றவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், நன்மை செய்யணும். தீங்கு செய்யணுன்ற மைண்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் அன்பை விட்டு விலகுறீங்கன்றத மைண்டில் வச்சுக்கோங்க. கர்த்தருடைய பாதையை விட்டு விலகுறீங்கன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் இதே இடத்துல மேலே பாருங்கள், இந்த அதிகாரத்தோட ஆரம்பம் பார்த்திங்கன்னா ரோமர் 13. இந்த அதிகாரத்துடைய ஆரம்பம் ஒரு கவர்மெண்ட் எப்படி செயல்படணும், நம்ம கிறிஸ்துவனா கவர்மெண்ட்டு கூட நம்ம எப்படி இடைப்படணும் அப்படின்றத குறித்த ஒரு போதனை. அப்போது 3ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள், மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். பாருங்கள், அதிகாரிகள் நற்கிரியைகளை போற்ற வேண்டும், நற்கிரியைகளை ஆதரிக்க வேண்டும், மக்களுக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவங்க தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறாங்க. அதனால் அவங்க மக்களுக்கு நன்மை செய்யணும். இதுதான் அரசாங்கத்துடைய ஒரு பிரதானமான வேலை. 2 பிரதானமான காரியங்கள் இங்கே போதிக்கப்படுது. ஒரு அரசாங்கத்துடைய நோக்கம் என்ன இருக்கணும்? நான் மக்களுக்கு நன்மை செய்யணும். 4ஆம் வசனத்தை கவனிங்க. உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். யார்? அரசாங்கம் இருக்குது இல்லையா, அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க
மக்களுக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறார்கள். இங்கே தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லும்போது நம்ம வந்து அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, ரைட், போதகன், சுவிசேஷகன், மெய்ப்பன்ற மாதிரி யோசிச்சிடக்கூடாது. ரைட், அவங்க வந்து இந்த ஆவிக்குரிய சபைக்குள்ள ஊழியக்காரவங்களாக இருக்கிறாங்க. இந்த பொது வாழ்க்கைன்னு இருக்குது இல்லையா, இதுக்கு வந்து பாருங்கள், கவர்மெண்ட் வந்து கர்த்தர் வந்து ஊழியக்காரவங்களாம் அந்த காரியத்துக்குன்னு வச்சுருக்கிறார். ரைட், இன்றைக்கி நம்ம ஊரில் பார்த்தோம்னா இந்த நம்ம பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், எம்எல்ஏ, எம்பி, ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், மற்ற அரசாங்க ஊழியர்கள், இவங்கெல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அவங்க வந்து கர்த்தருடைய ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. நமக்கு இந்த பொதுவான வாழ்க்கையின் காரியங்களில் நன்மை செய்யும்படி அவங்கள கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அப்போ அவங்க வேலை என்ன? நன்மை செய்வது. அப்போ ஒரு கிறிஸ்தவன் இதை தெரிஞ்சிருக்கணும். அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் வேலை என்ன? மக்களுக்கு நன்மை செய்வது. இன்னொரு வேலை இருக்குது, அது என்ன? துர்க்கிரியைகள் பண்ணுறாங்கள்ல, தீமை செய்கிறாங்களோ, துன்மார்க்கம் பண்ணுறாங்கள்ல, அவங்களுக்கு பயங்கரமாக இருக்க வேண்டும், அவங்களை தண்டிக்க வேண்டும். இங்கே சொல்கிறாரு பாருங்க, மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். இங்கிலீஷில் டெரர் அப்படின்னு போட்டிருக்கோம். டெரராக இருக்கணும். தீமை செய்யும்போது ரைட், அரசாங்கம் வந்து தீமை செய்கிறவங்களுக்கு டெரராக இருக்கணும், பயங்கரமாக இருக்கணும். அல்லேலூயா. நன்மை செய்கிறவங்கள அரசாங்கம் புகழ வேண்டும். இங்கே பாருங்கள், ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாது இருக்க வேண்டுமா? நன்மை செய். எதினால்? அரசாங்க அதிகாரிகளால் உனக்கு நன்மை, நீ செய்த நன்மைக்காக புகழ்ச்சி உண்டாகும். அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள், 4ஆம் வசனம், உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். நீ தீமை செய்தால், சொல்லுங்கள், தீமை செய்தால் பயந்துரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. இங்கே பாருங்க, அங்கே வன்முறை செய்யாதன்னு சொன்ன அதே கர்த்தர் இங்கே பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தரே அவன் கையில் பட்டயத்தை கொடுத்துருக்கிறார். எதுக்கு கொடுத்துருக்கிறாரு பாருங்க? தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாக இருக்கிறானே. ஒரு அரசாங்க அதிகாரிக்கு 2 வேலை இருக்குது. ஒன்று, மக்களுக்கு நன்மை செய்யணும். இன்னொன்று, தீமை செய்கிறவர்கள் மீது தேவனுடைய கோபாக்கினை வரப்பண்ணணும், நீதியை நிலைநாட்டணும். அது ஒரு அரசாங்கத்துடைய வேலை. புரியுதா? தீமை செய்கிறவங்கள சும்மாலாம் விடக்கூடாது. சும்மா விட்டால் தேசத்தில் தீமை பெருகும், அநியாயம் பெருகும். அதனால் ஒரு கவர்மெண்ட் வந்து தீமை செய்கிறவனை தண்டிக்க வேண்டும். இதான் கர்த்தருடைய போதனை, இதான் கிறிஸ்தவ போதனை. ஒரு சிலர் இரக்கம் காமிக்கிற பேர்வழி அப்படின்னு சொல்லிட்டு தீமை செய்கிறவங்களாம் சும்மா விட்டுட்டு இருக்கிறது. வேதம் அப்படி போதிக்கிறது கிடையாது. பாருங்க, தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாக இருக்கிறானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இது ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தீமை செய்யும்போது ஒரு கவர்மெண்ட் வந்து தீமை செய்கிறவர்களை தண்டிக்க வேண்டும். இது ஒரு அரசாங்கத்துடைய வேலை. ஒரு பக்கம் நன்மை செய்யணும், இன்னொரு பக்கம் தீமையை தண்டிக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் அரசாங்கத்தில் வேலை பார்க்கும்போது இதை மைண்டில் வச்சுக்கணும். நன்மை செய்யணும், தீமையை தண்டிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி வன்முறை செய்யக்கூடாது, அதுதான் தப்பு. நேர்மையாக நியாயமாக அதை செயல்படுத்தும்போது தப்பே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஓகே. நான் இந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரம் நம்ம வந்து யோவான் ஸ்நானனுடைய சாட்சியை குறித்து தியானிக்க போகிறோம். யோவான் ஸ்நானன் வந்து 2 பெரிய காரியங்கள் செய்தார். ஒன்று, மக்களை கர்த்தரிடத்தில் திருப்பினார், கர்த்தருடைய வழிகளுக்கு திருப்பினார். இன்னொன்று வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தார். அவருடைய ஊழியத்தின் இன்னொரு முக்கியமான பங்கு அது. அடுத்த வாரம் அதை குறித்து தியானிப்போம். ரைட். ரட்சிக்கப்படாமல், உங்கள் மத்தியில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஆட்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ரைட். கவனிங்க, நன்மையான காரியங்களை என்றைக்கும் தள்ளி போடக்கூடாது. கர்த்தரை வந்து கீழ்ப்படிய தீவிரமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார்.
ஆபிரகாமை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கும்போது கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னால் அவர் டக்குன்னு செஞ்சிருவார். ஆபிரகாம் தள்ளி போடவே மாட்டார். பாருங்க, கர்த்தர் சொல்லிட்டார்ல செஞ்சிடணும் அப்படின்ட்டு செஞ்சிருவார். ரைட்? அப்படி பாருங்கள், நம்ம நம்புகிறதுக்கு தீவிரமாக இருக்கணும், கீழ்ப்படிவதற்கும் தீவிரமாக இருக்கணும். ரைட்? அல்லேலூயா. சீக்கிரமாக நம்பணும், சீக்கிரமாக கீழ்ப்படியணும். ரைட்? ஒரு காரியம் நம்மளுக்கு கரெக்டுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை டக்குன்னு செஞ்சிடணும். ரைட்? இந்த ஆண்டவராக இயேசுவை குறித்த காரியம் இருக்கிறதுலே அதிமுக்கியமான காரியம். அவரை கர்த்தராக ஏற்றுக்கொள்வது தான் நீங்கள் வாழ்க்கையில் எடுக்க போகிற மாபெரும் முடிவு. இதை காட்டிலும் பெருசு எதுவுமே கிடையாது. அப்போ நீங்கள் இந்த முடிவை தள்ளி போடவே கூடாது. ஆண்டவராக இயேசு தான் தேவன் தெரிஞ்சிருச்சுல்ல, ரைட்? இனிமேல் என்னத்துக்கு தள்ளி போட்டுக்கிட்டு உடனே செய்யுங்க. என்னோட கூட இந்த ஜெபத்தை ஏறிடுங்கள். இதை இருதயத்திலேருந்து நீங்கள் விரும்பி செய்யணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். இது சும்மா மந்திரம் சொல்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடாது, பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் இருதயத்தில் இதை விசுவாசித்து விரும்பி ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது இந்த ஜெபம் உங்களை மறுபடியும் பிறக்க செய்யும். அல்லேலூயா. ஜெபிப்போமா. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீரே வானத்தையும் பூமியும் படைத்த மெய்யான தேவன், சர்வ வல்லவர். தாப்பனே, நீர் உண்டு பண்ணின ரட்சிப்பிற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்கள் மீது அன்பு கூர்ந்து இந்த பூமிக்கு அனுப்பினீரே ஸ்தோத்திரம். நான் கெட்டு போகாதபடிக்கு, நான் அழிந்து போகாதபடிக்கு, நான் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினீரே ஸ்தோத்திரம். பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்தாரே, அதை நான் விசுவாசிக்கிறேன். சிலுவையில் என்னுடைய பாவத்திற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார் என்பதை விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு எனக்காக இரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னுடைய பாவத்தை நீக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராக இயேசுதான் உம்முடைய குமாரன், உண்மையான மெசியா என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய கர்த்தராக, என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது இயேசுவை நான் தைரியமாக அறிக்கை செய்கிறேன். இயேசுவே என் கர்த்தர், இயேசுவே என் இரட்சகர். பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படி நான் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். பிதாவே, என்னை ரட்சித்தபடியால் ஸ்தோத்திரம். என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றினபடியால் ஸ்தோத்திரம். என்னை உம்முடைய குடும்பத்தானாக நீர் ஏற்றுக்கொண்டபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் தாப்பனே, நீர் என் வாழ்க்கையை பொறுப்பெடுத்து என்னை இனி வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய பாதைகளை எனக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் என்னை ஒரு நல்ல சபைக்கு வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பைபிளை போதிக்கிற சபைக்கு என்னை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஜெபிக்க எனக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த ஜெபத்தை நீங்கள் இருதயத்திலேருந்து ஏறெடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறீங்க, கர்த்தருடைய குடும்பத்தில் உறுப்பினராக மாறி இருக்கிறீர்கள். பாருங்கள், ஒரு சில காரியங்கள், முக்கியமான காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். டெய்லி பைபிள் வாசிக்கணும். பழைய ஏற்பாட்டை வாசிக்கணும், புதிய ஏற்பாட்டை வாசிக்க வேண்டும். பைபிளை வாசிக்காமல் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களால் வாழவே முடியாது. அதனால் அனுதினமும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து டெய்லி பைபிளை வாசிக்கணும். அதே போல் பரலோக பிதாவிடத்தில் இயேசுவின் நாமத்தினால டெய்லி ஜெபிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து அவர்கிட்ட பேசுங்க. உங்கள் குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய கணவன் மனைவியை குறித்து பேசுங்க. உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள், உங்கள் வாழ்க்கையின் நோக்கம், லட்சியம், இதை குறிச்செல்லாம் கர்த்தர் கூட பேசுங்க. உங்களுடைய தேவைகள், நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், நீங்கள் சாதிக்க விரும்புகிற காரியங்கள், செய்ய விரும்புகிற காரியங்கள், இதை குறிச்செல்லாம் கர்த்தர்கிட்ட பேசுங்க. கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்பார், உங்களுக்கு பதில் கொடுப்பார், உங்களுக்கு உதவி செய்வார். அதே போல் கர்த்தர் இடத்துல என்னை வழி நடத்துங்கன்னு கேட்டு ஒரு நல்ல சபையை, பைபிளை போதிக்கிற ஒரு நல்ல சபையை கண்டுபிடிச்சி அதில் ஜாயின் பண்ணுங்க. ரைட்? அது ரொம்ப முக்கியம். மற்ற கிறிஸ்துவர்களுடைய ஐக்கியம் உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம இந்த இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் மெசேஜ் பப்ளிஷ் பண்ணுறோம். தொடர்ந்து கேளுங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த விசுவாசத்தில் வளருவீங்க.
ரைட். நல்ல ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு பலன் உங்களுக்கு உண்டாகும், ஞானம் உண்டாகும். ஹல்லேலூயா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாரம் முழுவதும் தேவ வார்த்தையிலிருந்து பல காரியங்களை போதிக்கிறோம். அது பூரா நம்ம யூடியூப் சேனலில் பப்ளிஷ் ஆகுது. தொடர்ந்து கேளுங்க, உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும், உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த மெசேஜஸ்லாம் லைக் பண்ணுங்கள். அது தொடர்ந்து அந்த காரியங்கள்லாம் உங்களுடைய ஃபீடில் வர்றதுக்கு, இல்லை உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.